ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெமாலஜி, லக்கி ஸ்டோன்ஸ், இந்த ஸ்டோன்ஸை பற்றி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாட்டில் நம்ம எல்லா ஜெம்ஸை பற்றி நம்ம விலாவரியான விளக்கங்களை பார்த்தோம். லாஸ்ட் வீக் கூட கோரல் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ராகு அண்ட் கேது, இந்த பிளானட்ஸ் உடைய ஜெம் ஸ்டோன்ஸ், கோமேதகம், வைடூரியம், இந்த ரெண்டு ரத்தினங்களை ஒருங்கிணைந்து பார்ப்போம். இந்த ரத்தினங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராகுவுடைய இந்த ரத்தினம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஹனி கலரில் இருக்கும். தேன் கலரில் இருக்கக்கூடிய ரத்தினம் தான் கோமேதகம். இந்த கோமேதகத்துடைய விசேஷம் என்னன்னா, பசுவுடைய இந்த கோமிய நிறத்திலையும் இந்த கோமேதகம் தெரியும். பசுவுடைய கோமிய நிறம். ஒரு மனிதனுக்கு தோஷம் உண்டாயிருக்கு, அந்த பூர்வ ஜென்ம தோஷத்தினால இந்த தோஷத்துடைய கெடுபலன் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிற ஒரு நேரமா இருக்கு. அந்த தோஷத்தினால அவனுக்கு உடல் ரீதியா மன ரீதியான போராட்டங்கள் நிறைய இருக்கு. அப்படின்னா இந்த கோமேதக கல்லை நீங்க பெண்டன்ட் ஆர் ரிங் ரெண்டு வகையில நீங்க பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அதுக்கு சில மந்த்ரா சாண்டிங் இருக்கு. அந்த சாண்டிங்கோட அந்த ஜெம் ஸ்டோன் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த ராகு இல்லைன்னா கேது, இந்த கிரகங்கள் தோஷம் அடைஞ்சா என்ன மாதிரியான பேட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். தூக்கத்துல, கனவுல, தீய கனவு, கெட்ட கனவு, திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சு நீங்க எழுஞ்சிக்கிறது. அதே மாதிரி ராகு தசை நடக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், நிறைய விபத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் நோய் வரும். தைராய்டு இல்லைன்னா டான்சில், காஃபிங், ஸ்னீசிங், இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் அந்த ராகு அதிகமாக கொடுக்கறதா இருக்கு. மிடில் ஏஜில் உள்ள விமென்ஸ், பர்டிகுலராக விமென்ஸ்க்கு இந்த ராகு தசை நடந்தாலோ இல்லை அதோடைய பேட் எஃபெக்ட் எங்கேயாவது ஹாரோஸ்கோப்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில் நோய்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த கர்ப்பப்பை, அது அந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்கு அதிகமான நோய்களும் அந்த உபாதைகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கிட்னியில் ஸ்டோன், யூரோ ட்ராக்ல ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த ராகுடைய பேட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இந்த கிரகத்துடைய பேட் எஃபெக்ட்ஸை நீங்கள் எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோமேதக ரத்தினத்தை நீங்கள் இந்த கவ் யூரின் நான் சொன்னேன் இல்லையா, பசுவுடைய கோமியம், இதில் நீங்கள் ஒரு 3 நாள் ஊற வச்சு அந்த கோமேதகத்தை அதுக்கு பிறகு நீங்கள் ரிங் ஆர் பெண்டண்டா செஞ்சு உங்களுடைய உடலை நீங்கள் அணியும் போது, அதுக்குள்ள மந்த்ரா சாண்டிங் பண்ணும் போது இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ராகுவுடைய ரத்தினம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவை டோட்டலாக கட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணனாலும் சரி, அண்ட் ரைட் சைட் ரூல் உங்களுக்கு குட் லக் அண்ட் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுனாலும் இந்த ராகுடைய கோமேதகம் ஹைலி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை பிளஸ் பண்ணிகிட்டே இருக்கும். செகண்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராகுடைய கோமேதகம் நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் லெஃப்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோமேதகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு யூஸ் பண்ண லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் ஹவுரா, தீய உணர்வுகள்னு சொல்கிறோம், தீய உணர்வுகளை தாண்டி தீய எண்ணங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கனவுகள், கெட்ட கனவுகள், இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ராகுவுடைய பிளானெட் ஹாரோஸ்கோப்பில் ஹைலி ஃபேவரபிளான இடத்துல, ஹைலி ஃபேவரபிளான டிகிரியில் இருக்கும். அது உங்கள் பாம்லையும் இண்டிகேட் பண்ணும். மிடில் ஆஃப் த பாம்பில் நீங்கள் முக்கோணம், திரிகோணம் சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை பார்க்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராகு ஃபேவராக இருக்காருன்றது தெரிய வரும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ரிங்கா, அந்த கோமேதகத்தை பயன்படுத்தலாம். இப்படி செய்யும் போது ஒரு ஓவர் லக், சடன் க்ரோத், இது எல்லாமே இந்த ராகு உங்களுக்கு பெனிஃபிஷியராக பண்ணி கொடுத்துருவார். ஸோ ராகுவை பற்றி சில தகவல்களை பார்த்தோம். இப்போ கேதுவை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வைடூரியம், இது இங்கிலீஷில் கேட்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைடூரிய கல்லும் இதே மாதிரி தான். உங்களுக்கு கேதுவுடைய தசை நடக்கும் போதோ இல்லை அதோடைய பேட் எஃபெக்ட்ஸ் நடந்துச்சுன்னா இதை போட்டு நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். இந்த வைடூரியத்தையும் இதே மாதிரி இந்த கவ் யூரின்ல 3 நாள் வச்சு நீங்கள் ரிங் ஆர் பெண்டண்டா யூஸ் பண்ணும்போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் இல்லைனா ஃபேமிலி லைஃப்ல நிறைய பிடிப்பில்லாத தன்மை, ஏன்னா கேது தசை நடக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தான் பிரேக் வந்துட்டே இருக்கும். ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய தசை நடக்கும் போது இந்த ஃபேமிலி லைஃப்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வாழ்றதுக்கு இந்த கேதுவுடைய வைடூரிய ரத்தினம் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்படி பயன்படுத்துறது நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்கள் சாண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ராகு கேதை நீங்கள் ஒன்னாவும் செஞ்சு ஒரே ரிங்லையும் போடலாம். 2 gemstones together in a ring அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது கூட உங்களுக்கு அதோட பேட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு குறைச்சிக்கிட்டே இருக்கும்.
பெரும்பாலும் ராகு கேது திருமண வாழ்க்கையில் நிறைய தடை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தொழிலில் வேலையில் நிறைய பிளாக்கேஜ் அப்டக்கல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான பீரியட் நடந்ததுன்னா நீங்கள் அப்போவும் இந்த ஜெம் ஸ்டோன்ஸை பயன்படுத்தலாம். இதை முறையோடு பயன்படுத்தினீங்கன்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் சில அப்டேட்ஸ் கொடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதன் மூலிமா எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார். தேங்க்யூ.